ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய பேனியர் அக்கௌண்ட்டில் இருக்க காசை எப்படி ஈஸி கேஷ் வாலெட்டுக்கு வந்து நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைனில் நீங்கள் வந்து பொருட்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஈபேல ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய காசு பேனியர் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து போகும். ஸோ பேனியர் அக்கௌண்ட்டில் இருக்க காசை உங்களுக்கு வந்து பேங்க்குக்கு வித்ட்ரோவல் பண்ணணும் அப்படின்னா குறிப்பிட்ட அளவு லிமிட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வித்ட்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுடைய காசை ஈஸி கேஷ் வாலெட்டுக்கு வந்து நீங்க வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்டா இருந்தாலும் உங்களுக்கு வித்ட்ரா பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அது எப்படி பண்ணணும், எப்படி பேனியர் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஈஸி கேஷ் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு பிறகு பேனியர்ல இருந்து ஈஸி கேஷ் வாலெட்டுக்கு வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா பேனியர் அக்கௌண்ட் ஸ்ரீலங்கால இருந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையில நிறைய போலியான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி பேனியர் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற பேர் பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல வந்து பிளாக் பண்றதுக்கு முக்கியமான ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேபால் ஸ்ரீலங்காக்கு இன்னுமே வராததுக்கு காரணம் கூட இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பேனியர் அப்படின்னு பார்த்தோம்னா டிரெக்டா நம்மளுக்கு பேனியர்ல போயிட்டு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஈபே இல்லனா ஃபைவர் அப்படி ஏதாவது ஒரு சைட்ல வந்து நீங்க வர்க் பண்றீங்க இல்லனா பொருட்கள் செல் பண்றீங்க அப்படின்னா அந்த சைட் ஊடாக உங்களுக்கு பேனியர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. சோ இப்போதைக்கு பிளாக் பண்ணி இருக்கிறது டைரக்டா அக்கௌண்ட் கிரியேட் பண்றத மட்டும் தான் பிளாக் பண்ணிருக்காங்க. சோ அதை வந்து நம்ம கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும். சோ நீங்க வந்து ஒரு பேனியர் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கீங்க, அந்த பேனியர் அக்கௌண்ட்ல வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் டாலர்ஸ் வந்து இருக்கு, ஒரு $10 இருக்கு அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு பேங்க்குக்கு வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஒரு $50 சரி இருக்கணும், இருந்தாதான் உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு ஈஸி கேஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. சோ ஈஸி கேஷ்னா என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஈஸி கேஷ்ல நீங்க எப்படி உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ என்னுடைய சேனல்ல வந்து இருக்கு. அதை பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், இல்லைன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன். கட்டாயம் அந்த வீடியோ பார்த்து ஈஸி கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பேனியர் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸி கேஷ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதை பார்த்து ஈஸி கேஷ் அக்கௌண்ட்டையும் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஈஸி கேஷ் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா $10 இருந்தாலும் வித்ட்ரா பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பேனியர் அக்கௌண்ட்டோட ஈஸி கேஷ் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்றதுல கிடைக்கிற நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க ஒரு பொருளை ஈபேல செல் பண்றீங்க, ஈபேல செல் பண்ண பொருட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா காசு வந்து பேனியருக்கு வந்துடும். ஒரு டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு $20 இருக்கு அப்படின்னா அந்த $20 உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ண முடியாது பேங்க்குக்கு. பட் இருந்தாலும் ஈஸி கேஷ் வாலெட்டுக்கு வந்து அந்த $20 வந்து உங்களுக்கு வித்ட்ரா பண்ணி பேங்க் மூலமாக இதை வித்ட்ரா பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேனியர்ல உங்களுடைய ஈஸி கேஷ் வாலெட்டை வந்து ஃபர்ஸ்டாவே வந்து நம்ம லிங்க் பண்ண போறோம். அதை லிங்க் பண்றது எப்படிங்கறத நம்ம இப்போ ஃபர்ஸ்டா பார்க்க போறோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு எப்படி நம்ம ஈஸி கேஷ் வாலெட்டுக்கு வந்து நம்மளுடைய பேனியர்ல இருக்க அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்டாவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணணும். அது மொபைல்லையா இருந்தாலும் சரி, உங்களுடைய டெஸ்க்டாப்லையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் வந்து பேனியர் ஈஸி கேஷ் அப்படின்னு வந்து டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த சர்ச் ரிசல்ட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் ஃபர்ஸ்டாவே பார்த்தோம் அப்படின்னா ஈஸி கேஷ் லோகோ அப்படின்னு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க, அதை தான் கிளிக் பண்ணணும். அந்த சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் வித் பேனியர் அண்ட் ரிசீவ் மணி டு யுவர் ஈஸி கேஷ் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஈஸியாவே குயிக்காவே வந்து ஈஸி கேஷ்ல இருந்து உங்களுக்கு வந்து மணியை வந்து உங்களுக்கு ஈஸியாவே பேனியர்ல இருந்து உங்களுடைய காசை வந்து ஈஸி கேஷ்க்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஈஸி கேஷ் வாலெட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வாலெட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஈஸி கேஷ் கிரியேட் பண்றதுக்கு கொடுத்த டயலாக் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். அந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 0 இல்லாம என்டர் பண்ணணும். 0 இல்லாம பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்க நம்பர்ஸை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். என்டர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். 0 என்டர் பண்ணீங்க அப்படின்னா இன்வாலிட் நம்பர் அப்படின்னு தான் ஷோ ஆகும். ஸோ 0 இல்லாம நம்மளுக்கு வந்து மற்ற நம்பர்ஸ் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ வெரிஃபை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா
உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஈஸி கேஷ் அக்கௌண்ட்டை வந்து இப்போ பேனியரோட லிங்க் பண்ண போகிறோம். அதுக்காக உங்களுடைய பின் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஷோ ஆகும். அந்த பின் நம்பரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ஈஸி கேஷுக்கு யூஸ் பண்ணுற பின் நம்பரை தான் என்டர் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஒரு பின் நம்பர் வந்து கேட்பாங்க. அந்த பின் நம்பரை தான் அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதை வந்து ரிப்ளை அப்படிங்கிறத உங்களுக்கு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்றதுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். அதில் உங்களுடைய இந்த பின் நம்பர் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிருச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். மறுபடியும் நீங்கள் கூகுள் குரோமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேனியர் அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ண சொல்லி ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய பேனியர் அக்கௌண்ட்டை வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணி சைன் இன் வந்து கொடுக்கணும். அந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா allow easy cash access to your payoneer account அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல agree அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். அது ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேனியர் அக்கௌண்ட்டுக்கு ஈஸி கேஷ் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிரும். ஸோ ரொம்பவுமே சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுடைய பேனியர் அக்கௌண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஈஸி கேஷ் அக்கௌண்ட்டுக்கு வந்து லிங்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா யுவர் ஈஸி கேஷ் வாலெட் நம்பரை போட்டு நவ் ரெஜிஸ்டர்ட் வித் பேனியர் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஈஸி கேஷ் வாலெட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேனியர் வந்து லிங்க் ஆகிருச்சு. ஸோ இதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பேனியர்லேருந்து உங்களுக்கு வந்து காசை ஈஸி கேஷ் வாலெட்டுக்கு வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சிம்பிளான விஷயம் தான். ஈஸியாகவே வந்து உங்களுக்கு அதை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஏதாவது ஒரு எரர் வந்து ஷோ ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஈஸி கேஷ் வாலெட்டை பின் நம்பரை வந்து ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க மறுபடியும் இதே ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஈஸி கேஷ் வாலெட்டோட உங்களுடைய பேனியர் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பேனியரோட நம்ம ஈஸி கேஷ் வாலெட்டை வந்து லிங்க் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஈஸி கேஷ் வாலெட்டுக்கு வந்து நம்ம பேனியர்ல இருக்க காசை வந்து வித்ட்ரா பண்ணணும். அதுக்கு பிறகு தான் நம்ம பேங்க்ல போய் ஈஸி கேஷ் வாலெட்ல இருந்து நம்மளுக்கு பேங்க் மூலமாக வித்ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேங்க் மூலமாக வித்ட்ராவல் பண்றது இன்னொரு வீடியோல பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேனியர்ல இருந்து எப்படி ஈஸி கேஷ் வாலெட்டுக்கு வந்து காசை பெற்றுக்கொள்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ அதுவும் ரொம்பவும் சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் டயல் பேட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. அந்த டயல் பேட் ஓப்பன் பண்ணி #111# அப்படிங்கிறத வந்து டயல் பண்ணுங்க. டயல் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். அது ஷோ ஆனதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா வெல்கம் டு ஈஸி கேஷ் சர்வீஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுடைய ஈஸி கேஷ் வாலெட்டை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் த ஆப்ஷன் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா 92 அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு நீங்க வந்து சென்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து 92 சென்ட் பண்ணதுக்கு பிறகு இன்னும் சில விஷயங்கள் மெனு வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்பர் 9 வந்து செலக்ட் பண்ணணும். நம்பர் 9 அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு தான் ஷோ ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே மணிகிராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு பேனியர் வித்ட்ராவல் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம பேனியர்ல இருந்து தான் வித்ட்ராவல் பண்ண போறோம். அதனால நம்பர் 2 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். நம்பர் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேனியர் வித்ட்ராவல் என்டர் அமௌண்ட் இன் USDன்னு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு $10 மாதிரி வித்ட்ரா பண்ணுங்க. அதை விட அதிகமாக வித்ட்ரா பண்ண போகாதீங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா $20 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு $10 வித்ட்ரா பண்ணுங்க. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன சார்ஜஸும் வந்து அட் ஆகும். ஸோ அது அட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு முழுசாக $20 வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. அந்த $10 வித்ட்ரா பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு $9 மாதிரி தான் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கு. அதுக்கான ரீசன் அவங்களுடைய சார்ஜஸ் வந்து இதில் அட் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த இடத்துல அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணணும். நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா $8.50 வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பிறகு ரிப்ளை சென்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ இந்த USD வந்து வித்ட்ரா பண்ண போகிறோம். இந்த USD வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு $8.50 பார்த்தோம் அப்படின்னா 2502 ரூபா அப்படிங்கிற ஸ்ரீலங்கன் ருபீஸ் வந்து கிடைக்கும். அதோட ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 294.38 அப்படிங்கிற ரேட்ல தான் இது வந்து கன்வெர்ட் ஆகுது. இந்த அமௌண்ட் கன்வெர்ட் ஆகுறது ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல உங்களுடைய ஈஸி கேஷ் வாலெட்டுக்கான பின் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். 4 டிஜிட்ல இருக்க பின் நம்பரை தான் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பேனியர் வித்ட்ராவல்
your transaction is processing அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. The result will be notified via SMS shortly அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ எஸ்எம்எஸ்ல தான் உங்களுக்கு வந்து பேனியர்லேருந்து அமௌண்ட் வந்து விட்ரோ ஆகிருச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துருச்சு. மெசேஜ் வந்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய விட்ரோவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய பேனியர் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக வந்து பேனியர்லேருந்து ஈஸி கேஷுக்கு வந்து உங்களுடைய காசை வந்து விட்ரோ பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த அளவு தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இப்போ காசு வந்து கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் கட்டாயம் எப்படி இந்த ஈஸி கேஷில் இருக்கிறத உங்களுடைய ஏடிஎம்ல விட்ரோ பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு ஏடிஎம்ல ஈஸியாகவே வந்து விட்ரோ பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் ஆன்லைன் மூலமாக மணி ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களுடைய காசு பேனியருக்கு தான் போகுது அப்படின்னா பேனியர்லேருந்து $50 சேரும் வரையும் விட்ரோவல் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ வந்து அந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.